ஒரு நார்மல் ப்ளவுஸில் பைப்பிங் த்ரெட் இல்லாமல் எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு நார்மல் ப்ளவுஸில் எப்படி நெக் ஃபினிஷ் பண்ணுவோமோ அந்த மெத்தடு தான் இப்போ பைப்பிங்க்கு யூஸ் பண்ணுறோம். கிராஸ் பீஸ் எடுத்து அதை ஃபோல்டிங் பண்ணி நெக் லைனில் வச்சு அடிச்சுட்டு வரோம். ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்டான கலரில் கிராஸ் பீஸ் கொடுங்க, அப்போ தான் பைப்பிங் நல்லா அழகாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். உங்களோட லைக் எங்களுக்கு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஐப்பட்டி ஹூக் பட்டி ஜாயின் பண்ணிட்டோம். அதனால் இந்த கிராஸ் பீஸ் நுனியில் கட் பண்ணி விட்டுட்டு அதை உள்பக்கமாக மடித்து விடணும். இப்போது தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த கிராஸ் பீஸையும் நுனியில் மடித்து விட்டு தையல் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நுனியில் அந்த நெக்லைனில் நுனியில் சின்ன சின்னதாக கட் கொடுக்குறோம். அப்போ தான் அந்த நெக்கு வளைவுக்கு ஏற்றாப்பில் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். இது மாதிரியான பைப்பிங் நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சின்ன சின்னதாக கட் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே உள்பக்கமாக திருப்ப போகிறோம். ஃபுல்லாக உள்பக்கமாக திருப்பிட்டேன்னா அது கிராஸ் பீஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அதையே நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபுல்லாக உள்ளே திருப்பி விடாமல் லேசாக அந்த நுனியில் மட்டும் அந்த துணி வெளியில் தெரியிறாப்புல மடித்து விடுறோம். இதை மாதிரி பைப்பிங் கொடுக்க சொல்ல அந்த ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பினா நல்ல பைப்பிங் நல்ல தெரியும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது லேசாக நுனியில் தெரியிறாப்புல மடித்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ஒரு தையல் போட்டால் போகிறோம், இல்லைனா நீங்கள் நெக் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லரிங் சம்மந்தமான உங்களோட கேள்விகளை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு சம்மந்தமான வீடியோக்களை மேக் பண்ணுறோம். எங்களோட இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.